Hi friends, நான் விஷ்ணு. இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ணுறோம்னா சாண்ட்விச். அந்த சாண்ட்விச்சில் மயோனஸை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மயோனஸ் ரெடி பண்ணிக்கலாம். மயோனஸுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூண்டு ஒரு 4 பல் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 முட்டை எடுத்துக்கிறோம். ஸோ 2 முட்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அடிக்கணும். ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நமக்கு எல்லோ யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒயிட் யூஸ் பண்ணால் பியூர் கலரில் கிடைக்கும், பியூர் ஒயிட்டாக கிடைக்கும். நம்ம எல்லோ யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சாண்டில் கலரில் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் 4 பூண்டு போட்டுக்கோங்க, அந்த 2 எக்கு கூட. ஒரு டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூனில் வேணால் அதுலேயும் கம்மியாக போட்டுக்கோங்க சால்ட்டு. ஸோ அவ்வளோத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ, குவான்டிட்டி எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நமக்கு இப்போது மயோனஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இனி சாண்ட்விட்சுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணலாம். மசாலாவுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு குடமிளகா, கேரட்டு, பூண்டு, தக்காளி 1, கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணிக்கோங்க. குடமிளகாவும் கட் பண்ணிக்கலாம். குடமிளகா நமக்கு எப்படி தேவைப்படுது அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் குட்டியாகவும் கட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நான் இப்போ கட் பண்ணுற அந்த சைஸ் மாதிரி கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்படி கட் பண்ணணுன்னு உங்களுக்கு தோணும் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் எடுத்துக்கோங்க. வெங்காயம், முட்டைக்கோசு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தக்காளி, கேரட்டு எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா இதை போட்டு ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம்லாம் வேக வேண்டாம், ஒரு 15 மினிட்ஸ் வெந்தாலே போதும். முட்டைக்கோஸ் ரொம்ப அதிகமாக வெந்துடக்கூடாது. வெந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு சாப்பிட்றப்ப கருக்குன்னு இருக்கும்ல, அந்த இது கிடைக்காது நமக்கு ஃபீலு ரொம்ப வெந்துருச்சுன்னா. ஸோ நம்ம லைட்டாகவே வேக விட்டாலே போதும், ஒரு 50 மினிட்ஸ் போதும். ஸோ நமக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எக்கை ரெடி பண்ணிக்கலாம். எக்கை லைட்டாக ஒரு ஆஃப் பாயில் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். போட்டு லைட்டாக உப்பு போட்டு அப்படியே திருப்பி விட்டு எடுத்து வச்சுக்கலாம், அவ்வளவுதான் எக்கில். ஸோ இனி நமக்கு ப்ரெட்டை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஆயில் விட்டுருக்கேன். லைட்டாக ஆயில் விட்டு 2 பக்கம் திருப்பி போட்டிருக்கேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாக்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மயோனஸ், அதுக்கு மேலே மசாலா, அப்புறம் எக்கு, அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம், இவ்வளோ தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.